முக்கோண பட்டகத்தின் முகங்கள், உச்சிகள் மற்றும் விளிம்புகளின் எண்ணிக்கையை f + v - e = 2 என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காண்க. முக்கோண பட்டகம் அதாவது ட்ரையாங்குலர் ப்ரிஸம் இப்படி இருக்கும். அதோட ஃபேஸஸ் ப்ளஸ் வெர்டிசஸ் மைனஸ் எட்ஜஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2 வரணும். ஃபேஸஸ் எத்தனை இருக்குது? 1 2 பேக் சைடில் ஒன்று 3 4 5 5 ஃபேஸஸ். வெர்டிசஸ் எத்தனை? 1 2 3 4 5 6 ப்ளஸ் 6 மைனஸ் எட்ஜஸ் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 9 5 + 6 11 11 - 9 = 2. ஸோ நம்மளோட ஃபேஸஸ் வெர்டிசஸ் எட்ஜஸ் எப்படி இருக்குன்னா ஃபேஸ் 5 வெர்டிசஸ் 6 எட்ஜஸ் 9. 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது எனில் அவற்றுள் ஒரு வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு ஆனது. சுற்றளவு ஃபார்முலா 2πr. இதை சுற்றளவு 2πr கொண்டுள்ள ஒரு வட்டக்கோண பகுதியை எத்தனை இதாக பிரிக்கிறாங்க? 5ஆக பிரிக்கிறாங்க. அப்போ 2 × பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 இன்ட்டு /5 1/5 1 7s are 7 5 7s are 35 1 5s are 5. அப்போ 2 × 22 44. நம்மளுக்கு நீளம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 44 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த ஒரு வில்லோட நீளம் 44 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. அந்த ஒரு பகுதியை அதாவது ஒரு 5 பகுதி, அந்த ஒரு பகுதியோட வில்லோட நீளம் நமக்கு 44 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. அப்போ இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கான ஃபார்முலா P = L + 2r. அப்போ L 44 கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் 2 × ஆரோட வேல்யூ 35. இப்போ 44 + 2 × 35 70. ஆட் பண்ணோம்னா 114 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளோட ஒரு கோணப்பகுதியோட சுற்றளவு. ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் 30 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இரு சமக்குறியிடும் எனில் அதன் சுற்றளவு. ஒரு சாய் சதுரம் இருக்கு. அதோட 2 மூலை விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு மூலை விட்டம் என்னதுன்னா 30 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாதியை பிடிக்கிறதா இந்த பக்கம் 15 சென்டிமீட்டர், இங்கிட்டு 15 சென்டிமீட்டர் இருக்கும். இன்னொரு மூலை விட்டத்தோட நீளம் 16 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 8 இங்கே 8 இருக்கும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சைடு தெரியாது. ஸோ இதை நம்ம என்ன வச்சுக்கலாம்னா இப்போ இது ஒரு செங்கோண முக்கோணமாக வச்சுக்கலாம். அப்போ இது எதிர்பக்கம் எடுத்து அடிப்பக்கம் இருக்குது. அப்போ நம்ம கர்ணம் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர் = √, கர்ணம் ஸ்கொயர் கிடைக்குமா x² வச்சுக்கலாம். இப்போ 15 ஸ்கொயர் 225, 8 ஸ்கொயர் 64. அப்போ 289. இதை ஆட் பண்ணால் 289 வரும். அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா 17 சென்டிமீட்டர். அப்போ இந்த பக்கத்தோட வேல்யூ 17 சென்டிமீட்டரா. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சாய் சதுரத்தோட சுற்றளவு. அப்போ 17 × 4 4 பக்கம் கண்டுபிடிச்சோம்னா 68. 68 தான் நம்மளோட ஆன்சர். 68 சென்டிமீட்டர். 68. கனசதுரத்தின் கன அளவு 125 சென்டிமீட்டர் கியூப். மேலும் அதன் பக்கங்கள் x + 1 சென்டிமீட்டர் எனில் x-இன் மதிப்பு. நம்ம கன அளவு எப்படி கண்டுபிடிப்போம்? a கியூப் 125 கொடுத்துருக்காங்க. 125 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. கியூப்ன்றதுக்குள்ள பக்கங்களோட வேல்யூ என்னது? x + 1 கொடுத்துருக்காங்க. x + 1 கியூப் = 125. இப்போ x + 1 கண்டுபிடிக்கணும். அந்த கியூப் இந்த பக்கத்துனா கியூப் ரூட் 125 × கியூப் ரூட். இப்போ x + 1 × 5 ஆன்சர் வரும். 5 × 5 × 5 தான் 125. அப்போ x இங்கே வச்சுட்டு அந்த 1 அங்கிட்டு கொண்டு போனோம்னா 5 - 1 = 4ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 4 சென்டிமீட்டர். வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் 14 சென்டிமீட்டர். அந்த தோட்டத்தைச் சுற்றி 7 மீட்டர் அகலம் உள்ள வட்ட நடைபாதை உள்ளது எனில் அந்த வட்ட பாதையின் பரப்பளவு காண்க. ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டம் இருக்கு.
அதோட ஆரம் வந்து 14 சென்டிமீட்டர். இதுலேருந்து ஒரு 7 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு வட்ட பாதை இருக்கு, வட்ட நடப்பாதை. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் என்ன, இங்கே 7, இங்கே ஒரு 14னா 21. இது மொத்த ஆரம் வந்து 21. அதாவது கேபிட்டல் ஆர், பெரிய ஆர் வந்து 21, ஸ்மால் ஆர் வந்து 14. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வட்டப்பாதையின் பரப்பளவு, இந்த பாதையோட பரப்பளவு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பெரிய பாதையோட பரப்பளவுலேருந்து இந்த சின்ன பாதையோட பரப்பளவுக்கு சப்ராக்ட் பண்ணோம்னா இதோட இது கிடைச்சிரும். அப்போ அதோட ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதை நம்ம எப்படி பிடிக்கணும்னா பையை காமன் எடுத்தோம்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பை இன்ட்டு இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர். பையோட வேல்யூ 22/7. கேபிட்டல் ஆரோட வேல்யூ நம்ம என்ன 21 + 14. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 21 14 ப்ளஸ் பண்ணோம்னா 35. 21லேருந்து 14 சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். இப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 1 7 7 அடி ஆகிடும். 22 × 35 770 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். மீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட இந்த வட்டப்பாதையோட பரப்பளவு.